தேர்தலாக, சாதாரண தேர்தலாக, ரொட்டீன் தேர்தலாக நாம் பார்த்து விடக்கூடாது. இந்த தேர்தலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த தேர்தல் பல்வேறு விஷயங்களின் வாழ்வை சாவை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். எல்லாமே வாழ்வா சாவாதான். இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தின் வாழ்வா சாவா என்கிற தேர்தல். தேர்தல் என்பதே மீண்டும் நடக்குமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். நம்மை போன்றவர்கள் தாராளமாக மேடை ஏறி மைக்கை பிடித்து ஆளுகிற ஒன்றிய அரசனுடைய படுமோசமான கொள்கைகளை விமர்சிக்கக்கூடிய அந்த கருத்துரிமை இருக்கிறதே, அது வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். விவசாயிகளின் நலன், தொழிலாளிகளின் நலன், மாணவர்களுடைய உயர்கல்வி கனவை சிதைக்கிற நீட், கியூட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகள் பற்றிய எதிர்ப்பு, இதனுடைய வாழ்வா சாவா என தீர்மானிக்கிற தேர்தல். எனவே ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், அறிவியல் கண்ணோட்டம், உழைப்பாளிகளின் உரிமை என்று பல்வேறு அடிப்படையான வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய வாழ்வா சாவா என தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதனால இந்த தேர்தலில் இந்த வேட்பாளரை பிடிக்கும், அந்த வேட்பாளரை பிடிக்கும், இந்த கட்சி நல்ல கட்சி, அந்த கட்சி நல்ல கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியாவினுடைய எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதை தவிர நமக்கு முன்னால் வேறு தேர்வே இல்லை என்கிற தகவலை உங்களுக்கு முன்னாலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் இந்த ஆட்சி வரக்கூடாது? 10 ஆண்டுகளாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நாங்க ஏதோ உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க பேப்பர் படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. டிவி பார்த்துதான் விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிற தேவையில்லை. அன்றாடம் நீங்கள் நடத்துகிற உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சிக்கு, அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு மோடி சொல்றாரு. 10 வருஷமா நாட்டு மக்களுக்கு நான் சூப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன கொடுத்தாரா? சூப்பு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு முறை என்ன தேர்வு செய்யுங்க, தேர்வு செய்தால் கறி விருந்து உங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படின்னு 2 நாள் முன்னால ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசியதாக பத்திரிகையில தகவல் வந்திருந்தது. சூப்பு கொடுக்கறதுக்கு அவர் அரசாங்கத்தை தேர்வு பண்ணி வைக்கிறோம். அதுவும் ஒரு மனுஷன் சூப்பு என்ன 1 நாள் 2 நாள் கொடுத்தா பரவாயில்ல, 10 வருஷமா நாட்டு மக்களுக்கு சூப்பே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு சோறு போடாம. இன்னொரு 5 வருஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா? அப்பதான் அவர் கறி விருந்து கொடுப்பாராம். அப்ப சூப்பு கொடுத்ததே நம்மள எந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. அடுத்தது அவர் கறி விருந்து கொடுத்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும்? பராசக்தி பட வசனம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கலைஞர் அவர்கள் எழுதி சிவாஜி அவர்கள் பேசிய வசனம், ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள்னு ஒரு வசனம், ரொம்ப புகழ்பெற்ற வசனம். நம்ம எல்லாருடைய உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை எங்க இருக்குன்னா ஓரத்துல நிக்குது. ஓடி ஓடி வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடிவிட்டோம். இனிமேல ஓடுவதற்கு பாதை இல்லை. நின்று திரும்பி நம்மை ஓட வைத்த மோடியினுடைய ஆட்சிக்கு திருப்பி பதிலடி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்கணும். அதனால நீங்க சூப்பு கொடுத்தது போதும், உங்க கறி விருந்து எங்களுக்கு வேணாம். நீங்க போய் ஓய்வெடுத்து வீட்டுல கறியும் சோறும் சாப்பிடுங்க. நாங்க ஒரு மதச்சார்பற்ற மாற்று அரசை மத்தியிலே அமர வைக்கிறோம் என்று தமிழக மக்கள் பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த தேர்தலை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல மாண்புமிகு அமைச்சர் சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி. 10 வருஷம் பிஜேபியோடு கூட்டணி வைத்து ஆண்டு அனுபவித்து விட்டு கூட்டணியினுடைய எல்லா வாய்ப்பு வசதிகளையும் சௌகரியங்களையும் அனுபவித்து விட்டு தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வெளியில வந்துட்டு அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு ஒரு கதை சொல்லி கொண்டு இருக்கிறார் எடப்பாடியார். கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்பவருக்கு மதி எங்க போச்சு அப்படின்னு ஒரு மிகச்சரியான பழமொழி இருக்கு. அதத்தான் இதுக்கு ஓமையாக நம்ம சொல்லணும். 10 வருஷம் கூட இருந்தாரு, இப்ப வெளியில வந்துட்டு நாங்க வேற அவங்க வேறன்னா நம்ம நம்ப முடியுமா? 10 வருஷம் நீங்க கூட இருந்தீங்களே, சும்மாவா இருந்தீங்க? மோடி அரசாங்கம் செய்த எல்லா அராஜக நடவடிக்கைகளுக்கும் நீங்க கை தூக்கலையா?
அது வேளாண் சட்டமாக இருக்கலாம், விவசாயிகளுக்கு பாதிப்பை கொடுத்த, தொழிலாளர் உரிமையை பறித்த சட்ட தொகுப்பாக இருக்கலாம், நீட் கியூட் தேர்வு இப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், குடியெடுக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் இது சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், ஜிஎஸ்டி வரியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க சேர்ந்து கை தூக்கி ஆதரவு கொடுத்தீங்க. இப்ப வெளியில வந்ததுக்கு பிறகு எடப்பாடியார் என்ன சொல்றாரு தெரியுமா? இதோட 2-3 கூட்டத்துல பேசிட்டாரு. நேத்து திருவள்ளூர் கூட்டத்துல அவர் பேசியது இன்றைக்கு காலை பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, அதிமுக கூட்டணி தர்மத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். 10 வருஷம் நாங்க கூட்டணியில இருந்ததுனால அவங்க சொன்னதை எதிர்த்து எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆகவே கூட்டணி தர்மத்துக்கு விசுவாசமா இருந்தோம். நாங்கள் சுயநலனை கணக்கில் எடுத்திருந்தால் கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம். மக்கள் நலனுக்காக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம் அப்படின்னு திருவள்ளூர்ல நடந்த கூட்டத்துல அவர் பேசியதாக ஊடக செய்திகள் வந்திருக்கு. அப்ப கூட்டணியில் இருப்பது மக்கள் நலனுக்கு எதிரானதுன்னு தெரிஞ்சுதானே 10 வருஷம் இருந்திருக்காரு. இப்ப வெளியில வரும்போது சொல்ல தெரியுது இல்ல, சுயநலன் அப்படின்னா கூட்டணியில இருந்திருக்கோம், மக்கள் நலனுக்காக வெளியில வந்திருக்கோம்னா 10 வருடமாக சுயநலனுக்காக நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தீர்களே, மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் இருந்தீர்களே, அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமை இல்லையா உங்களுக்கு? 1 வருஷம் விவசாயிகள் போராடினார்கள் டெல்லியினுடைய எல்லையில. அவர்களது உயிரை விட கூட்டணி தர்மம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்கியமானதாகிவிட்டதா? நீட் கியூட் தேர்வின் மூலமாக உயர்கல்வி கனவை, தமிழக மாணவ மாணவிகளுடைய உயர்கல்வி கனவு சிதைக்கப்பட்டது. அந்த குழந்தைகளுடைய உயிரை விட கூட்டணி தர்மம் முக்கியமானது என்று எடப்பாடியார் நினைத்திருக்கிறாரே, அதை நாம் மறந்துவிட முடியுமா? மன்னித்து விட முடியுமா? அவர் முதலமைச்சராக இருந்த போது ஸ்டெர்லைட் அந்த பிரச்சனை, போராட்டம், அதில் நடந்த துப்பாக்கி சூடு, நடந்த உயிரிழப்பு, இதையெல்லாம் மன்னித்து விட முடியாது, மறந்து விட முடியாது. துப்பாக்கி சூடு நடந்தது. ஜாலியன் வாலாபாகை போல கூடி நிற்கிற கூட்டம், சாதாரண மக்கள், எளிய மக்கள், ஏழை குடும்பங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க, வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, உயிரை பாதுகாக்க, இந்த மாவட்டத்தை பாதுகாக்க அவர்கள் போராடிய போது காவல்துறை காக்கா குருவியை சுட்டு தள்ளுவது போல சுட்டு தள்ளிய காட்சியெல்லாம் நம்ம மறந்துருக்க முடியாது. ஆனா இவர் என்ன சொன்னாரு? அடுத்த நாள் காலையில டிவி பார்த்துதான் நானே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு கடந்த காலத்தை நமக்கு முன்னாலே மறைத்து விட்டு ஓட்டு கேட்க அவர்களது அணி வருகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? கடந்த கால தவறுகளை எல்லாம் மன்னித்து விட முடியுமா? மறந்து விட முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு விஷயங்கள் நமக்கு முன்னால வருது. அண்ணாமலையோ அல்லது மோடியோ வாயை திறந்தால் அண்ட புழுகு ஆகாச புழுகுதாங்க. ஏதாவது ஒரு பொய் சொன்னா நம்ம அது பொய்ங்கிறத நம்ம நிரூபிக்கலாம். வாயை திறந்தா 1 பொய், 2 பொய், 3 பொய், 4 பொய், கிலோ கணக்கா, டன் கணக்கா பொய்களை பேசுவதே வாடிக்கையா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் வீட்டுல புள்ளக்குட்டியை வளர்க்கிறோம். புள்ளக்குட்டி நல்லா இருக்கணும், பண்பா இருக்கணும், மனுஷ தன்மையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுப்போம். நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, இப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்ப்போம். ஆனா RSSம் பிஜேபியும் நடத்துற பட்டறைகள்ல என்ன சொல்லி கொடுக்கறாங்க தெரியுமா? அண்ணாமலை மாதிரி புள்ளக்குட்டிக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, பொய் சொன்ன வாய்க்கு தான் போஜனம் கிடைக்கும், ஆகவே நீங்க பொய் தான் சொல்லணும், பொய் சொன்னாதான் உங்களுக்கு போஜனம், பொய் சொன்னாதான் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்று சொல்லிக் கொடுக்கிற கேடுகெட்ட பட்டறையாக, பயிற்சி கூடமாக பிஜேபியும் RSSம் விளங்கி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை போற இடங்கள்ல எல்லாம் இஷ்டத்துக்கு அளந்து கொண்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டத்துல இந்த கம்யூனிஸ்டுகளால உலகத்துல எதுக்குமே பிரயோஜனமே இல்லைன்னாரு. கம்யூனிஸ்டுகளும் செக்கொடி இயக்கமும் உலகம் முழுக்க என்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள், இந்தியாவிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், அவர்கள் கையில் ஆட்சி பொறுப்பு கிடைத்த மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளாவில அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில மிக மிக அதிசயமான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் படிச்சாதான் தெரியும். ஆனா கேட்டா 20,000 புக்கு படிச்சேங்கிறார். எவ்வளவு புக்கு? 20,000 புக்கு. வயசு 39.
அவர் பிறந்து குவா குவான்னு கத்துற அன்னியில இருந்தே படிச்சாருன்னே வைக்கல, அப்படி படிக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அன்னியில இருந்தே படிச்சாருன்னா கூட 39 வயசு 365 நாளுன்னு சொன்னா 14,235 புக்கு தாங்க படிச்சிருக்க முடியும். 20,000 புக்கு படிக்க வாய்ப்பே இல்லை. அந்த 20,000 புக்குல ஒரு புக்கையாவது உருப்படியா படிச்சிருந்தா திராவிட இயக்கம் என்ன செய்தது, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ன செய்தது, இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு இந்நேரம் அத்துப்படி ஆயிரும். அதனால பொய்களை அடர்ந்து விடுகிற ஒருவரை தலைவராக கொண்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய கூட்டணி ஓட்டு கேட்டு வருகிறது. நம்ம இன்னைக்கு அரசியலாதான் இந்த விஷயங்களை பார்க்கணும். வேட்பாளர் சம்பந்தமான பிரச்சனை அல்ல, அரசியலாக விஷயங்களை பார்க்கணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி மோடி உள்பட நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு பிலிம் காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை எத்தனை ஊழல்கள் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. அவருடைய அத்தியந்த நண்பர், நெருங்கிய நண்பர், மோடியினுடைய நெருங்கிய நண்பரான அனில் அம்பானி மீது ரஃபேல் போர் விமான அந்த ஒப்பந்தம் சம்பந்தமான ஊழல் வெளிவந்தது. அதுல மோடி பேர்லயும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது. அவருடைய நண்பர் அனில் அம்பானி மீதும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. விசாரணையே நடக்கலையே. அந்த நாட்டுல, பிரான்ஸ் நாட்டுல விசாரணை நடக்குது. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இந்த விசாரணைக்கு இந்திய அரசாங்கம் ஒத்துழைக்க மறுக்கிறதுன்னு சொல்லி அவங்க வெளிப்படையா சொன்னதெல்லாம் பேப்பர்ல வந்து. அப்ப இவங்களும் விசாரிக்க மாட்டாங்க. அந்த நாட்டு அரசாங்கம் விசாரிச்சதுன்னா அதற்கும் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். யாரை காப்பாற்ற? மோடியை காப்பாற்ற, அனில் அம்பானியை காப்பாற்ற. அடுத்தது அதானி பற்றி உலகமே சிரிக்கிற அளவுக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது. பங்குச்சந்தை மோசடி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு. அது பத்தியும் விசாரிக்க இந்த அரசாங்கம் மறுத்து விட்டது. அப்ப இது யாரை காப்பாற்ற? அதானியை காப்பாற்ற, அதானியின் நெருங்கிய நண்பரான மோடியை காப்பாற்ற, அவரது கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை காப்பாற்ற. இவர்களா ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள்? இவர்களா நேர்மையானவர்கள்? சரி, அதையெல்லாம் விடுங்க. தனி மனிதர் சம்பந்தமான ஊழல். அடுத்தது மத்திய தணிக்கை அதிகாரி சிஏஜி அறிக்கை வந்தது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய திட்டங்கள்ல 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக விவரங்கள் வெளிவந்தன. வாயை திறந்தா மைல் கணக்கா பேசுற பிஜேபி தலைவர்கள் யாருமே சிஏஜி அறிக்கை குறித்து, அதுல வந்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் பத்தி ஒரு வரி கூட பதில் சொல்லல. இப்ப கடைசியா தேர்தல் பத்திரம் வந்துருச்சு. நம்ம என்ன நினைக்க கூடாது, அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா, ஊழல்லாம் அப்படித்தானே நடக்கும், இதெல்லாம் தேர்தல் பத்திர ஊழல் பிரமாதமா, நீங்க என்ன பிஜேபி ஊழல் படிச்சு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனா மத்தவங்க ஊழல் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மத்தியிலே ஆளுகிற கட்சி ஊழல் என்கிற பெயரில் யாரிடமிருந்து காசு வாங்குகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தூத்துக்குடி மக்கள்ங்கிறதுனால நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஸ்டெர்லைட் போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்த போது ஒரு செய்தி வெளிவந்தது. என்ன செய்தி வந்தது? ஸ்டெர்லைட்டினுடைய தாய் நிறுவனமான வேதாந்தா அது கொடுக்கிற நன்கொடை பட்டியல்ல முதல் இடத்தில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சிங்கிற விஷயம் வெளிவந்தது. அப்பதான் நம்ம மக்கள் மத்தியில என்ன சொன்னோம், வேதாந்தா நிறுவனத்திடம் கை நீட்டி காசு வாங்குகிற மத்திய அரசு ஸ்டெர்லைட் பிரச்சனையில மக்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்களோடு கைகட்டி நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு நடந்தது. அதிலும் நியாயம் கிடைக்க வழியே இல்லைங்கிறத நம்ம சொன்னோம். எதை வச்சு சொன்னோம்? ஸ்டெர்லைட் சமாச்சாரத்துல வேதாந்தா நன்கொடை கொடுத்ததை பிஜேபி பெற்றுக்கொண்டதுங்கிறத வச்சு சொன்னோம். இன்னைக்கு பல பல வேதாந்தா நிறுவனங்கள், பல பல கார்பரேட்டுகள் மக்களை ஏமாற்றுகிற, கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிற நிறுவனங்கள்ட்ட இருந்து கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேங்க. 35 மருந்து கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்தாங்க. இந்த 35 மருந்து கம்பெனியில பல கம்பெனிகள் மேல விசாரணை நடந்துகிட்டு இருந்த நேரம் அது. எதுக்காக விசாரணை நடந்துகிட்டு இருந்தது? தரம் குறைந்த மருந்துகளை
உற்பத்தி செய்து மக்கள் மத்தியில விற்பனை செய்ததற்காக அவங்க மேல விசாரணை நடந்துகிட்டு இருந்த நேரத்துல அவங்க 55 கோடி 1000 கோடி மொத்தமா கொடுக்கறாங்க. அதை பிஜேபி வாங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரம் குறைந்த மருந்துகளை அண்ணாமலை வாங்கி சாப்பிடுவாரா? அதானி வாங்கி சாப்பிடுவாரா? அமித்ஷா வாங்கி சாப்பிடுவாரா? மோடியோ நிர்மலா சீதாராமனோ வாங்கி சாப்பிடுவார்களா? மாட்டார்கள். அந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்ப பிஜேபி என்ன நினைக்குது? தரம் குறைந்த மருந்துகளை உற்பத்தி செய்தால் பரவாயில்லை, விற்பனை செய்தால் பரவாயில்லை, அதை சாப்பிட்டு எளிய மக்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, காசு பணம் துட்டு மணி மணி இதுதான் முக்கியம் அப்படிங்கிற முறையில பிஜேபி நடந்து கொண்டதே. மீண்டும் இவர்கள் கையில ஆட்சியை கொடுத்தால் நமக்கு உயிராவது மிஞ்சுமா அப்படிங்கிற கேள்வி வருது. உத்தராகண்ட் மாநிலத்துல ஒரு பெரிய சுரங்க பாதை ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்து 41 சுரங்க தொழிலாளிகள் உள்ள சிக்கினத பதவதைக்கிற நெஞ்சோட நம்ம எல்லாம் டிவி முன்னால உட்கார்ந்து பார்த்தோம். ஒரு வழியாக அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அது ஒரு பெரிய கதை. ஆனா அந்த இடிந்து விழக்கூடிய சுரங்க பாதையை கட்டியது யார்? நவயுகா இன்ஜினியரிங் கம்பெனி. அந்த கம்பெனி 55 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கி அம்புட்டையும் யாருக்கு கொடுத்தது? பிஜேபிக்கு கொடுத்திருக்கு. பிஜேபி கை நீட்டி வாங்கி இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கட்டுமானங்கள் இடிந்து விழுந்தால் பரவாயில்லை, அத வேலை செய்யற தொழிலாளிகளுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு காசு பணம் துட்டு மணி மணி இதுதான் முக்கியம் என்று நினைக்கிற ஒரு கட்சி, அதனுடைய கூட்டணி. 10 ஆண்டுகள் அவர்களுக்கு துணை நின்ற அதிமுக, அதனுடைய கூட்டணி. இவர்களை எல்லாம் மறந்தும் நாம் ஏற்றுக்கொண்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த உதாரணங்களை சொல்றோம். ஒரு ஓட்டப்பந்தயம் சொன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஓடி ஒருத்தர் ரொம்ப திறமையோட ஓடி முதல் பரிசு பெறுவதுன்னா அதுக்கு பேரு பந்தயம். இந்த தேர்தல்ங்கிற பந்தயத்துல எல்லா கட்சியும் நிக்குதுங்க. ஆனா மோடி அரசு என்ன பண்ணுது? ஓட்ட பந்தயத்துல இருக்கிற மற்ற வீரர்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையா புடிச்சு வெளியில தள்ளிடுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை புடிச்சு உள்ள போட்டாங்க, பந்தயத்துல இருந்து அவரை எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா கணக்குகளையும் வங்கி கணக்குகளையும் முடக்கி ராகுல் காந்தி அவர்கள் கூறுகிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுறதுக்கு கூட எங்களால காசு எடுக்க முடியல. அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கி ராகுல் காந்திய போட்டியிலிருந்து வெளியே இழுத்தாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல கேரளாவில கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய தமிழ்நாடு கேரளாவில ஆளுநர்களை வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்பட விடாமல் முடக்குகிற ஏற்பாடு. அப்ப நம்மளையும் பந்தயத்திலிருந்து வெளியில இழுக்க பாக்குறாங்க. எல்லாத்தையும் பந்தயத்துல இருக்கிறவங்களை பூரா வெளியே தூக்கி போட்டுட்டு மோடி மட்டும் அண்ணனோட நடந்து போய் நான் முதல் பரிசு வாங்கிட்டேன், 56 இன்ச்சு, எனக்கு தான் திறமை, என்னத்தான் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்ன நம்புற கதையா? எப்பேற்பட்ட கதைகளை அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், எப்பேற்பட்ட டிராமாக்களை, கதை வசனம் திரைக்கதை டைரக்ஷனை செய்து அமலாக்கத்துறை மாதிரியான அமைப்புகளை கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை வேட்டையாடுகிற ஏற்பாடு. இதெல்லாம் சொன்னா சில பேர் கேட்பாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழல் பண்ணா உள்ள போக வேண்டியது தானே? பொன்முடி அவர்களோ அல்லது செந்தில் பாலாஜியோ நீங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்க வரீங்க, அப்ப ஊழல் பண்ணாலும் பரவாயில்லையா? நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம், இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லாரும் சொல்றோம், ஊழல் பண்ணா நீங்க நிரூபிங்க, கோர்ட்டு தண்டனை கொடுத்தா இவங்க எல்லாம் தண்டனையை அனுபவிக்கட்டும், நாங்க யாரும் அதுக்கு குறுக்கியே வரல. ஆனா ஊழல்ங்கிற பேர்ல அமலாக்கத்துறை அது ஏன் எதிர்கட்சிகளை மட்டும் பார்த்து வேட்டையாடுகிறது? இதுவரைக்கும் ஒரு 25 ஊழல் குற்றவாளிகள் பல்வேறு கட்சிகள்ல இருந்த போது அமலாக்கத்துறையால் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்ட ஒரு 25 பேர், அவங்க பூரா பிஜேபியில வந்து சேர்ந்துட்டாங்க. பிஜேபியில வந்து சேர்ந்த உடனே எல்லார் கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இதுக்குதான் உலகம் முழுக்க ஊர் முழுக்க சமூக வலைத்தளத்துல என்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வாஷிங் மிஷின் வாங்கும் போது எல்ஜி பிராண்ட் வாங்கலாமா, அந்த பிராண்ட் வாங்கலாமா, இந்த பிராண்ட் வாங்கலாமான்னு பேசுறோம். உண்மையிலேயே ரொம்ப சுத்தமாக உழைப்பது பிஜேபி பிராண்ட் வாஷிங் மிஷின்.
அதுல எந்த பொடி போடலாம், சர்ஃப் போடலாமா, நிர்மா போடலாமான்னு பேசுறோம். மோடி வாஷிங் பவுடர் தான் மிக சுத்தமாக துவைத்தெடுக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் எல்லாமே பிஜேபி வாஷிங் மிஷின்ல மோடி வாஷிங் பவுடர் போட்டு ஒரு ரவுண்ட் நல்லா அடிச்சு துவைச்சு வெளியில வந்தாங்கன்னா வெள்ளையும் சல்லையுமா பயங்கர மிஸ்டர் பரிசுத்தமாக குற்றவாளி என்ன ஆகிறாரு, சுத்தவாளியாக மாறி விடுகிறார். இதெல்லாம் எவ்வளவு கேவலமான அரசியல். சமீபத்துல ஒரு ஊடகத்துல நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்டாங்க. நீங்க எப்பவுமே நாங்க ரொம்ப நியாயம் தர்மம் அது இதுன்னு சொல்றீங்க, இவ்வளவு பேர் வந்து குற்றவாளிகள் உங்க கட்சியில சேர்ந்திருக்காங்களே, உங்க கட்சி அவங்களையெல்லாம் ஏத்துக்குதா அப்படின்னா கண் சிமிட்டாம ஒரு பதில் என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி இருகரம் நீட்டி அனைவரையும் வரவேற்கிறது. இந்த அம்மா விடாம கேக்குறாங்க. 9 சிபிஐ கேஸ் ஒரு குற்றவாளி மேல இருக்கு. 9 சிபிஐ கேஸ். அவர் வந்தா ஏத்துக்குவீங்களா? நிர்மலா சீதாராமன் மறுபடியும் பிஜேபி இருகரம் நீட்டி அனைவரையும் வரவேற்கிறது. அடுத்ததும் அந்த அம்மா கேள்வி கேட்கிறாங்க. ஆங்கர் என்ன கேள்வி கேட்கிறாங்க? 36,000 கோடி ஊழல் செய்தவர், 72,000 கோடி ஊழல் செய்த கர்நாடகா ரெட்டி சகோதரர்கள், இவங்க வந்தாலும் சேர்த்துக்குவீங்களான்னு. இதை விட கேவலமா எப்படி கேள்வி கேட்க முடியும்? நிர்மலா சீதாராமன் அதற்கும் என்ன சொல்கிறார்? பிஜேபி இருகரம் நீட்டி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், வரவேற்கும். இதுதாங்க லட்சணம். இதுல தேர்தல் பத்திரம் இல்லன்னு ஆன உடனே வரத்து கம்மியாவது இல்ல. ஏன்னா இந்த காசை வச்சுதான் பல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க, அமைச்சர்களை விலைக்கு வாங்கினாங்க, எதிர்கட்சிகளையே கூட்டோட விலைக்கு வாங்கினாங்க. ஜனநாயக படுகொலை செய்வதற்கெல்லாம் பிஜேபி பயன்படுத்திய பணம் இப்படி கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து வந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமான பணம். அந்த வரத்து உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுல கேஸ் போட்டது மார்க்சிஸ்ட் கட்சிங்கிறத ரொம்ப பெருமையோட நான் சொல்ல விரும்புறேன். தேர்தல் பத்திரம் என்பது ஊழல், இதுல இருந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம் என்று நிலைப்பாடு எடுத்தது மட்டுமல்ல, கடைசி வரை ஒத்த ரூபா கூட தேர்தல் பத்திர நன்கொடை வாங்காத ஒரே கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது, வழக்கம் தொடுத்தது. அதன் மூலமாகத்தான் இந்த கேடுகெட்ட திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. ரத்து செஞ்ச உடனே மோடிக்கு பயங்கர இக்கட்டு. போய் ஒரு கதை சொல்றாரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல, கண்ணீரும் கம்பலையுமா. என்ன கதை? நமக்கெல்லாம் குசேலர் கதை தெரியும். குசேலரும் கிருஷ்ணரும் சின்ன வயசு நண்பர்கள். கிருஷ்ணர் வந்து கடவுள் இல்லையா, அவர் நல்ல ஜாம் ஜாம்னு இருக்காரு. குசேலர் பரம ஏழை. குசேலரோட மனைவி சொல்றாங்க, நீங்க டவுனுக்கு போய் கிருஷ்ணரை பார்த்து ஏதாவது உதவி வாங்கிட்டு வாங்க, நமக்கு வாழ்க்கையே நடத்த முடியாம இருக்கு. சரின்னு ஒரு கிளம்புறாரு நண்பரை பார்க்க. அந்த காலத்துல வழியில ஹோட்டல் கிடையாது, இவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. அதனால அவல் பொறி அத வந்து ஒரு துணியில மூட்டை கட்டி குசேலரோட மனைவி கொடுத்து அனுப்புறாங்க. இவர் வந்து கிருஷ்ணரை பாக்குறாரு. கிருஷ்ணர் வந்து வேடிக்கையா, ஏன்பா என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க, எனக்கு என்ன போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. வேற வழி இல்லாம இவர் வந்து அந்த துணி மூட்டைய பிரிச்சு அந்த அவல் பொரிய கொடுக்கிறாரு. கிருஷ்ணர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வரம் கொடுத்து குசேலரோட குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்ததுன்னு ஒரு புராணம் இருக்கு. இப்ப இந்த கதையை சொல்லிட்டு மோடி என்ன சொல்றாருன்னா, நல்ல வேளையாக குசேலர் கதை பழைய காலத்துல நடந்தது, இப்ப வந்து குசேலர் கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்திருந்தா யாராவது 4 பேர் வந்து கோர்ட்ல கேஸ போட்டிருப்பாங்க, கிருஷ்ணர் லஞ்சம் வாங்கினாருன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. உச்ச நீதிமன்றமும் ஆமா லஞ்சம் வாங்கினாரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு ரொம்ப மனத்தாங்களோட பேசியிருக்காரு. அப்ப யாரை யாரோடு ஒப்பிடுகிறார்னா, கிருஷ்ண பரமாத்மாவாக மோடி தன்னை ஒப்பிடுகிறார். ஓகே, அது கூட தொலைஞ்சு போகுது. ஏழை குசேலர் யாரு? தேர்தல் பத்திரத்துல கோடிக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கிற கார்பரேட்டுகள் ஏழை குசேலர். அவங்க கொடுத்த அவல் பொறி எவ்வளவு தெரியுமா? 8,200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக ஊழல் பணம் வந்திருக்கு. அதுதான் அவல் பொரியா. அவல் பொரியே 8,200 கோடினா அரிசி சோறு போட்டிருந்தா எத்தனை கோடி வந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. செஞ்சது பயங்கர தப்பு. அதுல இப்படி ஒரு புராண கதை, இவர் என்னமோ பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேச்சு. நீங்க வந்து இதை எதிர்த்து பேசியவர்கள்
அது ரத்தான உடனே சிரிச்சு கை தட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சரியா வாங்கி கட்டிக்குவீங்கன்னு சமீபத்துல பேசியிருக்காரு. எவ்வளவு பெரிய மிரட்டல்ங்கிறத பாருங்க. அதனால இந்த பிஜேபியினுடைய 10 ஆண்டு கால முகமூடிகள் ஒன்றொன்றாக கழன்று கொண்டே வருகிறது. அதே போல தூத்துக்குடி பெருமழையால் பாதிக்கப்பட்டது. மோடி வரவே இல்லையே. அவர் என்ன டெல்லிக்கு மட்டும்தான் பிரதமரா, இல்ல வட மாநிலங்களுக்கு மட்டும்தான் பிரதமரா? தேர்தலுக்கு சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு வர தெரியுது இல்ல. 6வது முறையா வர்றாரு, இப்ப வரப்போறாரு 6வது முறையா. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது, இந்த மாவட்டம் தண்ணீரில் மூழ்கிய போது, ஏழை எளிய மக்கள் கண்ணீர் விட்ட போது, மாநில அரசு கையில காசு இல்லைன்னா கூட அனைவருக்கும் உதவி செய்தது, நிவாரண பணிகளை செய்ததுங்கிறத அன்னைக்கே மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டினோம். திமுக கூட்டணியில் இருக்கிறது என்பதற்காக அல்ல, உண்மையிலேயே அந்த நேரத்துல மாநில அரசு செய்த நிவாரண பணிகள் ஓரளவு பெரும்பகுதி மக்களை சென்று அடைந்ததுங்கிற காரணத்தினால நாங்க பாராட்டினோம். ஆனா மத்திய அரசு ஒத்த பைசா கொடுக்கல. நிர்மலா சீதாராமன் 900 கோடி கொடுத்தேன்னு ஏதோ பழைய கணக்கெல்லாம் பேசி குழப்பிக்கிட்டு, அன்றைக்கெல்லாம் வராத மோடி இன்றைக்கு வருகிறார்னா 2 திருக்குறளை சொன்னா, தமிழக மக்களின் நெஞ்சில் நான் தான் இடம் பிடித்து இருக்கிறேன் அப்படின்னு வசனம் பேசினா, தமிழக மக்கள் நடந்ததையெல்லாம் மறந்து ஓட்டு போட்டு விடுவார்கள் என்கிற கனவில் இருக்கிறார். கனவு காணட்டும், கனவு காண்பது அவரது உரிமை. ஆனால் யதார்த்தம் அவர் காண்கிற கனவிலிருந்து நேர்மாறானது என்பதை உணர்த்தக்கூடிய நாள் தான் வருகிற 19ஆம் தேதி. அதனால இந்தியா கூட்டணி சார்பாக பல மாற்றங்களை கொண்டு வருவோம் என அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய கமிட்டி, அதே போல தமிழ் மாநில குழு அறிக்கை வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறப்பான அறிக்கை வந்திருக்கிறது. இப்படி கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது எல்லாத்தையுமே நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதுல ஒரு கருத்தொற்றுமை நிச்சயமாக தெரியும். இந்த 10 வருஷம் மோடி செய்து வைத்திருக்கிற அட்டூழியங்களை எல்லாம் மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நீட் என்பது தமிழகத்தின் மீது திணிக்கப்படாது. ஜிஎஸ்டி சட்டம் மறுபரிசீலனை செய்யப்படும். இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, இந்த பெட்ரோல் டீசல் மீதான வரிகளை குறைக்க குரல் கொடுப்போம். திமுகவும் காங்கிரசும் அவர்களுடைய அறிக்கை சொல்லுகிறது, நிச்சயமாக கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலைகளை மிகப்பெரிய அளவு குறைப்போம் என்று அவர்களுடைய அறிக்கைகள் சொல்லுகிறது. 100 நாள் வேலை கிராமப்புறத்துல இருந்தா மட்டும் போதாது, நகர்ப்புறத்துக்கு வேண்டும்னு குரல் கொடுத்தவங்க நாங்க. நகர்ப்புறத்துக்கு கொண்டு வரலங்கிறது மட்டும் இல்ல, கிராமப்புறத்துக்கான 100 நாள் வேலைகளையும் நிதி ஒதுக்கீட்டை குறைத்து நாசப்படுத்தியது மோடி அரசு. கிராமப்புற ஏழை குடும்பங்களுடைய வயிற்றில் அடித்தது. இப்ப இந்த தேர்தல் அறிக்கைகள் மூலமாக 150 நாள் வேலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதற்கான ஒதுக்கீடு 2 மடங்காக்கப்படுவதற்கு குரல் கொடுப்போம் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. அதனால பிஜேபி மோசம், அதிமுக மோசம் அப்படின்னு மோசப்பாட்டு பாடுவதற்கு மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்தால் 10 ஆண்டு இந்த அழுக்குகளை மாற்றி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இந்த கூட்டணி சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதி மக்கள் இந்த தேர்தல் அறிக்கைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டும். 10 ஆண்டுகள் நம்மையெல்லாம் வதைத்ததற்கு பதிலடி கொடுக்கிற ஆயுதமாகத்தான் வாக்கு என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 19ஆம் தேதி உங்களது பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக திமுக சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய அன்பு சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் இந்த தொகுதிக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பணிகளை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாடாளுமன்றத்துல எதை பற்றி எல்லாம் அவர் பேசி இருக்கிறார் அப்படிங்கறது போன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். தூத்துக்குடி தொகுதியினுடைய பிரச்சனைகளை பேசி இருக்கிறார், அத்தோடு நிறுத்தவில்லை. தமிழக வளர்ச்சிக்காக குரல் கொடுத்திருக்கிறார், அத்தோடு நிறுத்தவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்காக நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு எதிரும் புதிருமாக வாதாடி இருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட குரல் தான் நமக்கு தேவை.
அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி தான் நமக்கு தேவை. எனவே மீண்டும் அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்காலம், இந்தியாவினுடைய ஜனநாயகம் அனைத்தும் பாதுகாக்கப்பட ஒரு பொன்னான வாய்ப்பு உங்கள் கைக்கு 19ஆம் தேதி வருகிறது. அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாமல் ஒரு மனதோடு ஒரே மனிதராக ஒரு குரலாக உதயசூரியன் சின்னத்தில் அத்தனை வாக்குகளும் விழ வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.